வணக்கம். இன்றைக்கி நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு நம்ம பார்த்துடலாம். நான் பாருங்கள் 2 கப் அரிசி, பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 hour. அப்புறம் கேப்சிகம், இஞ்சி பூண்டு, கேரட், ஆனியன், பீன்ஸ், பர்பிள் கேபேஜ், 4 முட்டை எடுத்திருக்கேன், ரெட் கேப்சிகம், கேபேஜ், அப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போது ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தண்ணி வச்சுட்டு சூடானதும் அதில் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரைஸ் உதிரி உதிரியாக வர்றதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் அரிசி எடுத்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஒரு 5 to 10 நிமிஷம் போதும் மேக்ஸிமம். பாருங்கள், கொதிச்சிடுச்சு. ரைஸ் எல்லாமே பெருசாகிடுச்சு. அது நேரம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அரிசி பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு இது எக் ஃப்ரைட் ரைஸ்னால் எக் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா எக் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு 2யுமே ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு 2மே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக தான் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிட்டோம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிக்கலாம். மூடி ஒரு 2 to 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த எக் ஃப்ரையும் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸையும் பவுடரையும் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் பெப்பர் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். இப்போது ரைஸையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்து ரைஸ் எதுவும் உடையாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து வேறு பிளேட்டில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.